நல்ல பொண்டாட்டியா வளர்க்காம இப்படி கெட்டு கொட்டி ஜவராக்கிட்டான். நீ எப்படி இருக்கியோ பப்ளிக் முன்னாடி கூட அப்படியே இருக்கலாம்னு எனக்கு வெளியே கொண்டு வந்தது அர்ஜுன். ஐயோ அவன் வந்து கிரீன் ஃபாரஸ்ட் இல்ல, கிரீன் பிளானட், கிரீன் கேலக்ஸி. அவன் ஒரு பாவமான ஜந்து. எப்படின்னா நானும் அப்படிதான். அப்ப எங்க வீடு எப்படி இருக்கும்னு யோசிப்பேன். கல்ல 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 கல்லன்னு நல்லா தலைவலி வந்துடும் 5 minutes. எல்லா மாதிரியும் குட் கேர்ள் ஆக்ட் பண்ணி அப்புறம் எனக்கு ஆக்டிங்கும் அப்போ லைக் அப்போ இல்லை எப்பவுமே வராது. ஓகே ஆக்டிங் ஆஸ் இன் மூவிஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்பத்துல இருந்தே. எனக்கு சூர்யாவில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்போ. ஓகே நான் திட்டு வாங்கி அழும்போதெல்லாம் எனக்கு மார்க்கிங் பாப்பாரு. போய் நின்று ஓகே டோன்ட் க்ரை நோ ப்ராப்ளம் வென் இஸ் நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு. எக்ஸாமா நான் உங்களை சைட் அடிக்கிறேன் பாஸ் அப்படின்னு. அதுக்கப்புறமா உங்களை அப்ரோச் பண்ணி பட வாய்ப்புகள் வந்ததா? எப்படி நான் காணாம போனது ஒரு எஃபெக்டாவே இல்ல, பிகாஸ் நான் அவ்வளவு கேவலமா பண்ணிருந்தேன். உனக்காக தான் பிக் பாஸ் பார்த்தேன், எனக்கு மொழி கூட தெரியாது தெரியுமான்னு இப்படி கொஞ்சுறாங்க. நம்ம வீட்டு பொண்ணுன்னு அவங்க ஃபீல் பண்ண வைக்கும் போது அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அந்த லெவல்ல எனக்கு எப்படி இருக்கு? உங்களோட ஃபேவரட் யாரா இருக்காங்களா இதுல? நான் வந்து ஆனஸ்டா தான் சொல்லுங்க. 1 to 7 இல்ல இந்த மாதிரி ஒரு சீசன் நான் பார்த்ததே இல்லைங்க தமிழ்ல. கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கு இந்த சீசன். ஓகே ஓகே கொஞ்சம் லைட்டா கில்மா கொஞ்சம் விட்டு நான் இந்த சீசன்ல இந்த கண்டஸ்டன்ஸ் மத்தியில அவர் கேக்குற கேள்வியெல்லாம் எனக்கு அப்படியே ஜாலியா இருக்கு. இன்னும் 2 வார்த்தை கேள்வி நறுக்கு அப்படின்னு இருக்கு. நான் சினிமா நடிக்க மாட்டேன். வேணாம் பெரிய இவ்வளவு பெரிய பருப்பா இவளுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதே பெரிய விஷயம் இல்லை. எல்லாமே வந்து ஓவர் நைட் உங்களுக்கு வந்ததுனால அதை வேல்யூ பண்ண முடியலங்கிற ஃபேக்ட் உண்மைதானா? வேல்யூ சுத்தமா பண்ணல. எங்க தாத்தா பேர்னால எனக்கு ஈஸியா கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை நான் இவ்வளோ கேவலமா மிஸ்யூஸ் பண்ணேன். அவர் வந்து எனக்கு கொடுத்திருக்கிற செகண்ட் லைஃப் இது. ஏன்னா நான் எப்பயோ போக வேண்டியது போல காப்பாத்தி இருக்காரு. அது ஒரு பெரிய கதை. I'll tell you. வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். நான் ரோஹிணி. இன்னைக்கு என் கூட இருக்கிற கெஸ்ட் ரொம்ப நாளாக ரொம்ப ஆசைப்பட்டு பர்சனலாக ஒருத்தவங்களை இன்டர்வியூ பண்ணோம் அப்படிங்கிறது யாராவது ஒருத்தருக்கு வெரி ஃபியூ பீப்புளுக்கு மட்டும்தான் தோணும். அந்த வகையில் நான் ரொம்ப நாள் இவங்களை அப்ரோச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அவங்க ரொம்ப பிஸி. ஆனால் இன்னைக்கு நம் வீடு தேடி நம்மளோட இடம் தேடி வந்திருக்கிறாங்க ஸ்ருத்திகா அர்ஜுன். வணக்கம். ஹாய் டார்லிங். வணக்கம். ஆக்சுவலா பிஸியெல்லாம் இல்லை, அன்வெல்லா இருந்தேன். ஓ ஓகே. நான் உங்களை ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணேன், உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நீங்க மதிக்கவே இல்லை. என்னோட இதுல போயிருக்கோம், அது பேர் என்னது, நம்ம ஒரு மெசேஜ் படிக்கலனா ஸ்பாம்ல போய்டும். ஆமா, அதுல போயிருக்கோம். இல்லாட்டி நான் டெஃபினட்டா பண்ணேன். ஓகே நைஸ். சோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக எனக்கு ஆசைப்பட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் எடுத்திருக்கோம், பெரிய ஆட்கள் எல்லாருமே எடுத்துருக்கிறப்ப. ஆனால் சில பேர் கூட இன்டர்வியூ பண்ணுறப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு ஆரா வந்து நம்ம கூட ஒரு வைப்பு கிரியேட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு வந்து ஸ்ருத்திகாவை பொறுத்த வரைக்கும் அந்த வைப்பு இதை ரீசன்ட் டேஸில் தான் எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க உங்களுடைய ரியாலிட்டி ஷோஸோட என்ட்ரிக்கு பிறகு. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்ருத்திகா வந்து அப்படிதானா? நான் எப்பவுமே இப்படிதான். ஆக்சுவலாக என்னன்னா மூவிஸில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஐ வாஸ் ஸ்கேர்ட், ரொம்ப பயம். ஏன்னா அதுக்கு முன்னாடி மூவிஸில் எந்த ட்ரைனிங்கும் இல்லை. இன்ஃபேக்ட் நான் வரப்போறேன்னு ஐடியா கூட கிடையாது. எங்கள் அம்மா ரொம்ப அகேன்ஸ்டாக இருந்தாங்க. தாத்தாக்கு அப்புறம் ஒரு ஜெனரேஷனே காணாமல் போயிடுச்சு இல்லை, லைக் ஆஸ் இன் மூவிஸில். அப்பாலாம் பிஸ்னஸ், அத்தைங்கெல்லாம் கூட ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். அதனால அம்மா வந்து அப்பாவே நடிக்க விடல. தாத்தா இறந்தப்போ அப்பாக்கு ஒரு ஆஃபர் மாதிரி வந்தது. அப்பா ரொம்ப அழகா இருப்பாரு. he look young also. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைட் அடிப்பாங்க எங்க அப்பாவை. சோ ஆனா அம்மா அப்பாவே விடல. அப்போ எங்களுக்குலாம் அது ஒரு ரொம்ப இந்த பேச்சு. ஆமா, சோ ஐடியாவே இல்லாதப்போ சடனா எல்லாமே நடக்கும் போது ரொம்ப பயமா இருந்தது. அப்புறம் செட்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கேமரா கான்ஷியஸா இருந்தேன். and I was very small. அப்ப 15 வயசு. 15 10th ஸ்டாண்டர்ட் போர்ட் எக்ஸாம் எண்ட். and எனக்கு என்னன்னா ஒன்லி கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன். சரி, அந்த டைம்ல வருத்தம் தானே? ரொம்ப வருத்தம். எனக்கு வந்து நல்லா கோயட் காலேஜ் ஒன்லி கேர்ள்ஸ் ஸ்கூல்.
I understand your no trauma. boys. Only girls. College co-ed. co-ed. சேம். ஆ. அப்போ வந்து எனக்கு சடனா செட்ல வந்து இத்தனை பசங்க ஆ. அதெல்லாம் பார்க்கும்போது ஷை ஆயிட்டேன். ஆ. பட் இதுதான் என்னோட இது. அப்போ வந்து அவங்க முன்னாடி ஒரு ரொம்ப சமத்தான ஒரு எஃபெக்ட் போட்டு ஷை ஆகி அப்படியே எல்லாரும் முன்னாடியும் ஒரு குட் கேர்ள் ஆக்ட் பண்ணி அப்புறம் எனக்கு ஆக்டிங்கும் அப்போ லைக் அப்போ இல்லை எப்பவுமே வராது. ஓகே நானும் பாக்குறேன் எல்லாத்துலயும் ஏன் சொல்றீங்க அது சொல்லாதீங்க. நம்ம எதுல குட்டோ அது நம்ம வெரி குட். சொல்ல யூனிவர்சிட்டி ரேங்க் ரியாலிட்டி ஷோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானா இருக்கலாம். அண்ட் அப்போ கேமரா கான்ஷியஸ். நான் இப்ப சொல்றேன், நான் ஸ்ரீ படம் பார்த்தேன், தியேட்டர்ல போய் பார்த்தேன். நான் இப்பவும் சொல்றேன், ஸ்ருத்திகாங்கிற அந்த பொண்ணு 15 வயசுல என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண தெரியுமோ அதை ரொம்ப நீட்டா பண்ணியிருந்தான். நான் சொல்றேன், அப்படியா சீரியஸா சொல்றேன். ஏதோ இதுக்கப்புறம் வந்து எந்த இதுலயும் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து நீங்க உங்களை வந்து ரொம்ப என்ன சொல்றது தன்னடக்கத்தோட காமிக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனால் ரொம்ப நீட்டா பண்ணிருந்தீங்க. 15 வயசுல அவ்வளவு புரிதல் வர்றது என்ன இதா இருக்கும். நானும் அந்த டைம்ல யோசிச்சு பாக்குறேன், சரியா வந்து தலை கூட சீவிருக்க மாட்டேன், சரியா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருந்திருக்காது. ஆக்சுவலா எனக்கு ட்ரெஸ் சென்ஸ் ரொம்ப பிடிக்கும். ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஹேர்லாம் என்னோட குக் வித் கோமாளி ஷோல பாத்தீங்கன்னா எல்லாரும் என் குக்கிங்கை விட என் ட்ரெஸ்ஸிங்க கேட்டாங்க. ஏன்னா நான் அவ்வளவு ப்ராப்பர். பிகாஸ் படத்துல நான் அந்த இன்ட்ரெஸ்டே எடுக்கல. நான் தூங்கிடுவேன். மேக்கப் பண்ணா வந்து மேக்கப் போடும் போது நல்லா ஜாலியா இருக்குமா, அப்படியே தூங்கிடுவேன். அப்புறம் அண்ணா மேக்கப் பண்ணோன்னே முடிஞ்சிருச்சுமா மேக்கப் பண்ணோன்னு மிரர் கூட பார்க்க மாட்டேன், அப்படியே போயிடுவேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் அவங்க கொடுக்குற ட்ரெஸ் தான் போடுவேன். ஸோ இது நமக்கு சூட் ஆகுதா, நம்ம பாடி டைப் அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. ஸோ எனக்கு என்னை பார்க்கவே பிடிக்காது. 1 2 என்னன்னா எனக்கு அந்த எனக்கு ஆக்டிங் ஆஸ் இன் மூவிஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்பத்துலேருந்தே எனக்கு சூர்யால தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ ஓகே நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் ஒன்லி. அதுவும் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருந்து ஒரு சாதாரண பையன் வந்தாலே நம்மளாம் அப்படி பார்ப்போம். அவ்வளோ அழகான ஒரு ஆண் மகன் வந்தா நம்மள எப்படி இருப்போம். ஸோ நான் வந்து சூர்யான்னு சொன்னோன்னே தட் வாஸ் மை கிரைட்டீரியா ஃபார் ஆக்டிங். ஓகேங்களா? ஸோ சூர்யானா ஒன்று ஓகே இதுதான் நான் பேஷனட்டா இருக்கேன், இது என்னோட ட்ரீம், நம்ம ஆக்ட் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. சூர்யா ஹீரோயினா அப்படிதான் போனது. ஸோ அதனால நோ இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் விடும்போது கூட நோ இன்ட்ரெஸ்ட். ஆஸ் இன் நம்மளை வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம அழகா இருந்தோம்னா இல்லை பியூட்டிஃபுல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல. நான் பார்க்க ஐ ஷைட் அவே. ஐயோ இதனால ஸோ நோ இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ. ஜாலியா குட் பண்ணேன். அண்ட் திருப்பியும் ரிவர்ட் வரதுக்கு நோ பிளான். ரொம்ப நல்லா படிப்பேன். அப்போ ஓனா செல்ஃபா நீங்க தான் ஃபிட் பண்ணீங்களா? ஆமா. லைக் ஐ ரிமெம்பர் சோ வெல். எனக்கு வந்து 4 படமும் அட் அ டைம் சைன் ஆச்சு. ஸோ பாவம் டைரக்டர் அங்கே மாட்டிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மீதி 3 சைன். அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. ஸோ படம் 1க்கு மேலே 1 வந்துகிட்டே இருந்தது. அப்போ வந்து எங்க அம்மா ஃபர்ஸ்டே பிடிக்கல. அப்போ எங்க அப்பா சொன்னாரு, எங்க அப்பா செம்ம கேடி, ஆனா எங்களை திட்டவே மாட்டாரு, செம்ம மூளை. எங்க அப்பா சொன்னாரு எங்க அம்மா கிட்ட, நீ இப்ப ஸ்டாப் பண்ணா அவ இந்த ஆசையோடய வளருவா, அவளை போவிடு, எந்த என்ன சொல்றது இந்த மேக்கப் டான்ஸ் எதுவுமே சொல்லி கொடுக்காத, அவளே போய் திட்டு வாங்கிட்டு அது ஸ்கூல் மாதிரி இருக்கும் வந்துருவா. மாஸ்டர் பிளான் எக்ஸாக்டா இதான் ஆச்சு. Because he said when she grows, grooming, gaming, other classes, இதுக்குண்டான கிளாஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சா then you can't stop her. அவளால முடியலன்னா கூட அவ பண்ணுவா. Don't போட்டோம். and no சொல்ல அந்த இது இன்னும் வேணும்னு தோணும். அப்படியே ஆச்சு. எவ்வளோ கேடில my daddy. so அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை. அண்ட் நல்லா படித்தேன். அம்மா சொன்னாங்க அந்த 4 மூவிஸ் பண்ணி டைரக்டர் கிட்ட திட்டு வாங்கி அழுதுலாம் வரும்போது அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, you quit now. 10th to 11th and a half. 11th அதாவது 11 1.5 வருஷத்துல இது எல்லாமே 1.5 வருஷத்துல 12th போறதுக்கு முன்னாடி அம்மா சொன்னாங்க, நீ மூவி மட்டும் குவிட் பண்ணிட்டேன்னு வை, ஐ ப்ராமிஸ் யூ கோஎட் காலேஜ். வாவ், நீ செலக்ட் பண்ணு. இந்த நல்ல டீலிங் இருக்கு. நான்லாம் யோசிக்க கூட இல்லை. இப்போ படம் பண்ணணும் அப்படின்னு பேஷனட்டா இருக்கிறவங்களாம் எவ்வளோ இது. சீரியஸா சொல்றேன், இவ்வளோ வருஷம் கழிச்சு ஒரு ஹீரோயின் படங்களை ஃபிட் பண்ண இந்த ரீசன்ட் ஜென்யூனாக வந்து கோயட் காலேஜில் எனக்கு சேர்த்து விட்றேன்னு சொன்னாங்கங்கிறது இண்டஸ்ட்ரியில் யாரும் சொல்லப்படாத ஒரு வரலாறு அப்படின்னு தான் சொல்லணும். பட் அதுதான் உண்மை இல்லை. Okay. So we'll be good at certain things, we'll be bad at certain things. I accept my flaws graciously. I know I'm not good at that. And அதுல குட்டா இருக்கிறதுக்கு நான் எந்த எஃபர்ட்டோ எடுக்கல. அதுக்குண்டான பலனும் பார்த்தேன். அப்புறம் ரியாலிட்டி ஷோல போட்ட எஃபர்ட்டுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்னு
அப்பதான் எனக்கு தெரிஞ்சது யூனோ when you do something bad only you learn through your mistakes. அப்ப எனக்கு தெரிஞ்சது நம்ம இவ்வளவு எஃபர்ட் போட்டா இதுதான் உனக்கு கிடைக்கும். நீ எஃபர்ட் போடும்போது the universe itself works in your favor. அப்ப டெஃபினட்டா it cannot be a failure. அந்த மாதிரி அது எனக்கு வந்து ரிட்டர்ன் வரும்போது தான் காமிச்சது. இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன். மேபி நீங்கள் ஒரு 15 இயர்ஸ் ரொம்ப யங் ஏஜ், ரொம்ப பெரிய மெச்சூரிட்டி இல்லாத ஒரு டைமில் எல்லாமே வந்து ஓவர் நைட் உங்களுக்கு வந்ததுனால அதை வேல்யூ பண்ண முடியலைங்கிற ஃபேக்ட் உண்மைதானே? வேல்யூ சுத்தமா பண்ணல. அண்ட் இப்போதான் தெரியுது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எத்தனை பேர் ஏங்குறாங்க அண்ட் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க. எங்க தாத்தா பேர்னால எனக்கு ஈஸியா கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நான் எவ்வளோ கேவலமா மிஸ்யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்க நம்ப மாட்டீங்க ரோஹினி, எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி தட் கேம் மை வே. இதுல படிக்கிறது ஐ வாஸ் அன் அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். பட் விடவே இல்லை, யூனிவர்சிட்டி ரேங்க் எடுத்தேன். கல்ச்சுரல் சாதாரணமாக தான் டான்ஸ்ல ஆடுவேன், பரவாயில்ல என்னை ஏற்றி விடுங்க. ஆன் ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பண்ணேன், கல்ச்சுரல் செக்ரட்டரி ஆனேன். என்ன பண்ணாலும் பிஸ்னஸ் ஹாப்பி ஹவர்ஸ் ஆரம்பிக்கும் போது கூட சின்னதாக தான் பண்ணேன். என் ஹஸ்பண்டே அவரோட ஹீஸ் ஃப்ரம் அ வெல் டு டூ பேக்ரவுண்ட், அவரோட பிஸ்னஸ் விட்டு நீ என்னடி ஸ்மக்லிங் எக்லிங் பண்றியா, என்ன பண்ணாலும் ஐ கேவ் மை லைஃப். சிடபிள்யூசி கூட அப்படிதான், குக்கிங்கே தெரியாது, கிளாஸ் போய் கத்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ண ஒரு விஷயமும் அதுக்கப்புறம் ஒன்லி டச்வுட் கடவுள் புண்ணியத்துல சக்சஸ் தான் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபெயிலியர் நான் பார்க்காததுக்கு காரணமே அந்த ஃபெயிலியர்னால தான். பட் அதான் ரியல் லைஃப் லெசன், அதுதான். அந்தந்த ஏஜுக்குரிய மெச்சூரிட்டி அந்த ஏஜ்ல கிடைக்காது, ஒரு லேட்டரா வந்து கிடைக்கும். அந்த ஏஜ்ல கிடைக்கிறத பக்காவா வந்து யூட்டிலைஸ் பண்றவங்க பெர்ஃபெக்ட்டா வந்து அண்ட் அந்த டைம்ல இப்ப அட்லீஸ்ட் கொஞ்சம் எல்லாரும் தெளிவா இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ரொம்ப தத்தியா இருப்போம்ல. அந்த டைம் அந்த ஏஜ்ல ஆப்வியஸ்லி இந்த 80க்கும் 90க்கும் மிடில், இந்த 87 கிட்ட தானே நீங்க? 87 கிட்ட. சோ நீங்களும் தத்தின்றப்ப சும்மா தத்தி ஒண்ணுமே தெரியாது. இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் நம்மள ஏத்துக்க மாட்டாங்க. அண்ட் என்னெல்லாம் எப்படின்னா, நான் வந்து செட்டுக்கு போவேன், அங்க நம்ம நடிக்க தான் போயிருக்கோம்னு மறந்து அங்க சூர்யா வருவாப்புல. I'll just see நான் யூனிஃபார்மோட போவேன். and he used to take care, ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி. ஓகே, because he was way older than me, so he knew ஸ்கூல் பொண்ணுதான் நான் திட்டு வாங்கி அழும்போதெல்லாம் எனக்கு மார்க்கிங் பாப்பாரு, போய் நின்று ஓகே டோன்ட் க்ரை நோ ப்ராப்ளம், when is next exam அப்படின்னு. எக்ஸாமா, நான் உங்களை சைட் அடிக்கிறேன் பாஸ் அப்படின்னு. ஓகே ஸோ இட் வாஸ் அந்த மாதிரி தான். தவிர நம்ம நெக்ஸ்ட் டைலாக் என்ன அப்படின்லாம் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் கூட ஐம் நாட் லைக் நான் நடிக்கணும், அப்புறம் எனக்கு மூவிஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. I'm just enjoying reality shows. ஏன்னா ஒன்று நமக்கு நடிப்பு வராதுன்னு எனக்கு தெரியும், பட் இது வந்து நான் நானா இருக்கேன். 2 நான் நானா இருக்கிறது குட்டோ பேட், மக்கள் அது ரொம்ப ஹாப்பியா அக்செப்ட் பண்றாங்கன்னு ஐம் ஹாப்பி. 3 என்னன்னா, என்ன மூவிஸ் பண்ற டைம்ல ஒரு செலிபிரிட்டி ஓகே படம் நடிச்சிருக்கா அந்த மாதிரி பாக்குறவங்க, ஒரு நடிகை அந்த மாதிரி பாக்குறவங்க இப்போ வந்து என்ன அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி, நான் உனக்காக தான் பிக் பாஸ் பார்த்தேன், எனக்கு மொழி கூட தெரியாது தெரியுமான்னு இப்படி கொஞ்சுறாங்க. ஓகே, அவங்க வீட்டில் அவங்க பொண்ணு இல்லை அவங்களோட அக்கா மாதிரி, யூனோ when they make you feel like you're a part of their family. அது நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணுன்னு அவங்க ஃபீல் பண்ண வைக்கும் போது அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அந்த லவ்வெல்லாம் எனக்கு அப்போ கிடைக்கவே இல்லை மூவிஸ் பண்ணும்போது. இப்போ கிடைச்சிருக்கு, அதை செரிஷ் பண்றீங்க. அது பயங்கர, அதுக்கு தான் எனக்கு தோணுது யூனோ இதுக்காக இன்னும் 10 பிக் பாஸ் போனோம்னா கூட நான் போவேன், ஸ்ட்ரகிள் பண்ணோம்னா கூட இட்ஸ் வர்த். நம்மளை பார்த்து அவங்க ஒரு 2 minutes அவங்களோட கஷ்டங்கள்லாம் மறந்தாங்கன்னா இட்ஸ் நைஸ்ல. someone smiles because of you. yes definitely. ஆமா நிச்சயமா. 1.5 வருஷத்துல 4 படங்கள் டிசைட் பண்ணிட்டு அப்புறம் குவிட் பண்ற ப்ராசஸ்லாம் பண்ணீங்கல்ல, அதுக்கப்புறமா உங்களை அப்ரோச் பண்ணி பட வாய்ப்புகள் வந்ததா? எப்படி ரொம்ப கேவலமா இருந்தது, வரல. நான் காணாம போனது ஒரு எஃபெக்டாவே இல்ல, பிகாஸ் நான் அவ்வளவு கேவலமா பண்ணிருந்தேன். மீண்டுமா that's the truth. அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்றது, நான் வந்து யூஜி பண்ணேன், பிஜி பண்ணேன். என்ன படிச்சீங்க? பிஎஸ்சி எம்பிஏ மார்க்கெட்டிங் அண்ட் ஹெச்ஆர். ஓகே. யூஜி பண்ணேன், பிஜி பண்ணேன், எல்லாம் சேம் காலேஜ் தான், ரெகுலர் காலேஜ். அப்புறம் லெக்சரரா இருந்தேன் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. யா
ஆஹா இது நல்ல பாட்டா இருக்கே. ஆமா, மார்க்கெட்டிங் நினைச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீச்சிங். ம், ம், ம். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா ஊர் சுத்தி இருந்தேன். ம், ம். இங்க போலாம் அங்க போலான்னு. அப்பதான் என்னோட ஏதோ ஒரு யூரோப் போட்டோஸ் சர்க்குலேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ம், ம், ம். அப்ப வந்து ஃபுல்லா கோவிட் டைம்ல ம், கண்டென்ட்டே யார்கிட்டயும் இல்ல. ம், ம். அதனால என்னோட அந்த போட்டோ ஸ்ரீபடத்து போட்டோ வச்சு இது யாருன்னு கண்டுபிடிங்கன்னு ஏதோ ஒரு சர்க்கிள் Meme போட்டாங்க. போச்சு. ஆ. அதுக்கப்புறமா தான் யூடியூப் சேனல்ஸ் காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே ஸ்ருத்திகா எங்கே? ஷீ ஸ்டடிங் இன் யூரோப் நவுன்னு ஏதோ வந்தது. ஸ்டடிங்க நான் என் பையனோட வெக்கேஷன். ஸோ அந்த டைம்ல அப்படிதான் அம்மா ஒரு 7-8 years பேக். ஓகே அந்த காலேஜ் போன டைம்ல நீங்க ஆல்ரெடி உங்க கூட இருக்கிற எல்லாருக்குமே நீங்க ஒரு ஆக்டர் ஸ்ருத்திகான்றது தெரியும்ல. ஸோ அப்ப உங்களோட சக கூட இருக்கிற ஆட்கள்லாம் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, எப்படி இருந்தது? என்னை வந்து ஒரு ஆக்ட்ரஸா ட்ரீட் பண்ற யாரோடையும் நான் ஃப்ரெண்ட்ஸாவே இல்லை. நைஸ். என்ன வந்து என்ன சொல்றது, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்ன ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணு ரெகக்னைஸே பண்ணிருக்க மாட்டாங்க. யாருனே. ஆமா, இல்ல தெரிஞ்சிருந்தா கூட ரொம்ப பெருசா அத பத்தி இது பண்ண முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா. ஆமா. ஓகே. ஸோ அப்படிதான் எனக்கு எப்பவுமே அமைஞ்சிருக்கு. என்ன ரொம்ப அந்த ஆக்ட்ரஸ் சோஷியல் அந்த மாதிரி இருக்கிறவங்களோட எனக்கு செட் ஆனதே இல்லை. ஆனா இப்படி சொல்லியிருப்பாங்கல்ல, ஏய் நீ எல்லாம் நடிக்கிற ஆளு இங்க வந்து படிக்கிற வேலை பண்ணிட்டு இருக்கிறியே அப்படிங்கிற மாதிரியான காமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பெருசா இதாகும். மேபி அவங்களை வச்சுக்கல பக்கத்துல. நான் சூப்பரா படிப்பேன். ஸோ தே நியூ. ரொம்ப நல்லா படிப்பேன். கல்ச்சர்ஸ்லாம் போனா கூட எப்படியும் யூனிவர்சிட்டி படிக்கலன்னு சொல்லி மார்க் வாங்கிட்டா பாத்தியா அந்த ஸ்டூடெண்டா நீங்க? சரி சரி. படிக்கவே இல்லடி. ஆக்சுவலா நான் லாஸ்ட் மினிட்ல தான் உட்காந்துப்பேன் படிக்க. பட் செம்மையா கிராஸ்பிங் பவர், ரொம்ப நல்லா டீச் பண்ணுவேன், படிப்பேன். ஓகே ரைட். குட் ஸ்டூடெண்ட். அர்ஜுனுக்கு ஆப்போசிட். அர்ஜுன்லாம் ஐயோ இவ்வளவு படிப்பாளியா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேனான்னு இருந்தான். எம்பாரஸ் ஆயிட்டான். ஓகே. யூனிவர்சிட்டி ரேங்க் எங்க குடும்பத்திலே அப்படி இல்ல. யாரும் நம்ம குடும்பத்துல படிக்கிற பொண்ணா அப்படின்னு அந்த ஒரு இதுவா இருக்கும். ரியாலிட்டி ஷோவுக்காக உங்களை அப்ரோச் பண்ணப்ப இனிஷியேட் பண்ணி உங்களை வந்து போக வச்சது யாரு? அர்ஜுன். ஆக்சுவலாக என்னாச்சுன்னா இந்த யூடியூப் சேனல்ஸில் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வெளியே வந்தோன்னே ஆக்சுவலாக அந்த ஒரு ப்ராப்பர் ஆக்ட்ரஸ் மாதிரி எல்லாம் பேச மறந்துட்டேன். ஓகே. ஸோ நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசுவோம்ல, அது மாதிரி பேசுவோம்னு சடனாக என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு செத்து போன அக்கௌண்ட்டாக இருந்தது. 5,000 ஃபாலோவர்ஸ். அது செத்து போன அக்கௌண்ட். கஷ்டப்பட்டு 5,000 ஃபாலோவர்ஸ். ஓகே. அப்புறம் அந்த ஒன் வீக்ல 10 daysல 80K. வாவ். 80K. அதுக்கு காரணமானது எது? அந்த யூடியூப் சேனல்ல வந்து இன்டர்வியூ. ஓகே. 80K அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா இது சேனல்ல இருந்து கால். CWC சீசன் 2 கேட்டிருந்தாங்க. பட் நான் சொன்னேன் நோ ஐயோ திருப்பியும் மீடியா போய் மொக்க வாங்கணும், இப்பதான் எல்லாரும் மறக்கறாங்க, திருப்பியும் போய் மொக்கெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி பாக்குறேங்க அப்படின்னு சொல்லி வச்சேன். அப்புறம் அர்ஜுன் தான் சொன்னா ஒரு இன்டர்வியூக்கு not only you, even your brand, எங்க ஸ்கின் கேர் பிராண்ட் ஆல்சோ இஸ் கெட்டிங் குட் எக்ஸ்போஜர். why not reality show அப்படின்னா அது எனக்கு கொஞ்சம் இல்ல ஜூ திருப்பியும் போய் அங்க ஃபெயில் ஆனா அசிங்கமா இருக்கும்டா அப்படின்னு. நீ தான் இப்போ அதுக்கப்புறமா எல்லாமே தொட்டதெல்லாம் யூஆர் ஃப்ளரிஷிங் வெல். அப்போ why can't you try அப்படின்னா you'll do well. in fact அதனால அதுக்கப்புறம் பண்ண எல்லா விஷயமும் நீ அவ்வளோ எஃபர்ட் எடுத்து சக்சஸ் ஆக்குன. அப்ப அதுல ஃபெயில் ஆன விஷயத்துல திருப்பியும் போனா நீ 10 times மோர் பண்ணுவ. do it அப்படின்னா ஓகேன்னு சொல்லி அடுத்த சீசனுக்கு then I said I called and I said you asked me for season 2 no, season 3 if you want I'm ready என்ற மாதிரி சொன்னேன். ஓகே immediately come to office நாங்க. சரி நான் ஆஃபீஸ் போய் ஆனா மேம் தான் அங்க என்னோட டார்லிங். நம்ம ஜீரோவா இருக்கும்போது நம்மள ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு வாய்ப்பு கொடுக்கறவங்கள நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. ஓகே. இன்னைக்கு கூட ரூஃபா மேம், நான் செல்லமா ரூஃபா மேம்னு கூப்பிடுவேன். she said ரூஃபா மேம். இன்னைக்கு கூட ரூஃபா மேம் எது சொன்னாலும் நான் பண்ணுவேன். Yes. Like you know whatever she says I don't even ask her ma'am எவ்வளோ ரெம்யூனரேஷன் எவ்வளோ, அது நத்திங். மேம் கொடுக்கறது தான். மேம் சொன்னா ஓகே. நான் பிக் பாஸ் ஹிந்தி போறது கூட உங்ககிட்ட கேட்டு தான் போனேன். நான் எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் I'll tell her. And she's like a well wisher. சூப்பர். ஓகே. சோ அந்த மாதிரி இப்ப ஹிந்தி பிக் பாஸ்ல ஒரு டீம் எனக்கு செட் ஆயிடுச்சு. பிகாஸ் அவங்களும் நான் யாருமே இல்லாத அங்க யாருன்னு தெரியறதுக்கு ஆமா. ஸோ அப்படிதான் போச்சு. மேம் கிட்ட மீட்டிங்லேயே சொன்னேன் மேம் எனக்கு எல்லாம் ஓகே குக்கிங் தான் தெரியாது. என்ன குக்கிங் ஷோ போய் கத்துக்கோ மேம். ஆனா நீ இப்படிதான் நார்மலா பேசுவியான்னு கேட்டாங்க. ஏன் மேம் ஏதாவது அப்நார்மலா இருக்கா மேம்?
இப்படியே பேசு ஷோல எதுவுமே மாத்திக்காத நான் ஓகே மேம் அப்படின்னு பட் டச் ரொம்ப நல்லா போச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன். ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து லாஸ்ட் சீசன் வரைக்கும் ரெகுலரா பார்க்கக்கூடிய ஆளு உங்களை இந்த சீசன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன். ஏன்னா அவ்வளோ ஃபன்னு, அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட், எந்த நெகட்டிவிட்டியும் இல்லாம ரொம்ப ரொம்ப ஃபன்னா இருந்த ஒரு சீசன் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் சில எபிசோட்ஸ்லாம் வந்து இவ்வளோ வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம் மறக்க முடியாது. உங்களை மாதிரியே வந்து ரீல் ஸ்ருத்திகா, அந்த ரியல் ஸ்ருத்திகா, ஆமா அதெல்லாம் இப்போ வரைக்கும் வந்து அதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணாம நான் வீட்ல இப்படி ஜாலியா ஆக்சுவலா என்னோட ஃபுல்லஸ்ட் இந்த மாதிரி சுத்தமா கேமரா ஃபியர் யார் என்னன்னு இல்லாம நீ எப்படி இருக்கியோ பப்ளிக் முன்னாடி கூட அப்படியே இருக்கலாம்னு எனக்கு வெளியே கொண்டு வந்தது அர்ஜுன். ஓகே, ஸோ ஒன்லி ஆஃப்டர் 10 years of marriage I did media. எஸ். ஸோ அவன் தான் என்னை வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டியா வளர்க்காம இப்படி கெட்டு கொட்டி சவராக்கிட்டான். நல்ல பொண்டாட்டியா வளர்க்காம கெட்டு குட்டி சோறாக்கினான். ப்ரோமோக்கு எடுத்துப்பேன். அவனாலதான் நான் இப்படி கொஞ்சம் அறத்தா வந்தேன். வளர்ந்துருக்கேன். இது வந்து ரொம்ப பிளஸ்ட். ஏன்னா இது சந்தோஷமா வந்து சொல்றதுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரியலி பிளஸ்ட். ஐயோ அவன் வந்து அர்ஜுன் கிரீன் ஃபாரஸ்ட் இல்ல, கிரீன் பிளானட், கிரீன் கேலக்ஸி. அவன் ஒரு பாமான ஜந்து. எப்படின்னா என்னெல்லாம் வச்சு மேய்க்கான். பொதுவாகவே கணவர்களுக்கு அப்படித்தான் வந்து சொல்லுவாங்க. அர்ஜுன் ரொம்ப ஸ்பெஷல் அதுல. ஆனா உலகம் முழுக்க அர்ஜுனை வந்து அவரோட பேரையும் சரி இதையும் பிரபலப்படுத்தினதுல உங்களுக்கு தான் மிகப்பெரிய பங்கு. ஷோ முழுக்க அர்ஜுன் 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 அம்மா. அவ்வளவு ஓகே. CWC 6 months. ஆமா, அதுல ஃபேமிலி ரவுண்ட் 1 day தான் வந்து. ஆமா, வெளியே போகும்போதுல அர்ஜுன் அண்ணா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க அண்ணா தானே சொன்னாங்க. பரவாயில்ல, பட் நான் வந்து 6 months கஷ்டப்பட்டேன். நீங்க சூப்பரா பண்றதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி அர்ஜுன் ஓகே ஓகே நல்லா தான் இருக்கான். அப்புறம் அதேதான் ஹிந்திலயும் 1 day தான் ஃபேமிலி ரவுண்ட் வந்தான். அதான் சொன்னேன், இந்தியா முழுக்க கொண்டு போன பெருமை உங்களுக்கு தானே. சல்மான் கானே எனக்கு அவர் அவ்வளவு பிடிக்கும். வாரம் அவர் சுத்திக்கான்னு ஒரு வாயால சொல்வாருன்னு நினைச்சேன். அர்ஜுன் ஒரு அர்ஜுன் அர்ஜுன் ஓகே சார் அப்படின்னு. ஓகே, ஆமா. சோ எல்லாருக்கும் இஸ் a very likable character அர்ஜுன். ரொம்ப சோஷியல், ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட், சைலண்டே கிடையாது. நானும் அப்படிதான். அப்ப எங்க வீடு எப்படி இருக்கும்னு யோசிப்பேன். கல்ல 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 கல்லன்னு நல்லா தலைவலி வந்துடும் 5 minutes. ஆனா இதுல ஒரு வித்தியாசமான இவங்களே நல்லா பாசிட்டிவா சொல்லிட்டு டப்பாலும் தூக்கி அப்படி கீழே போட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா இருக்கும். இல்ல அது அப்படி மேபி உங்களுக்கு அது அங்கேயே இருக்கிறதுனால அப்படி இருக்கும். பட் சில இடங்கள்ல வெறிச்சோடி இருக்கிறதுக்கு ஒரு வைபாவே இருக்கிறது இன்னைக்கு அது ரொம்ப மச் நீடருங்க. அதை தேடி தெரப்பிக்கு எல்லாம் போறாங்க. யாராவது பேச கிடைக்க மாட்டாங்களா, யாராவது இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்களான்றதுக்காக போறப்ப உள்ளுக்குள்ள எல்லாருமே ஒரு நல்ல வைபோட இருந்தா ஜாலியா தானே இருக்கும். அங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வேலை இல்லை. இல்ல நீங்க அப்படித்தானே வந்து இது பண்ணும். நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். நீங்க எல்லாத்துலயுமே எல்லாமே பாசிட்டிவான ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. பட் ஸ்பெஷல் கிளாसेस from Indian Express. சிறப்பு. ஃபீஸ் வாங்கிடுங்க எல்லாத்தையும். டேட்டா எங்க மாத்தறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சம்பாரிச்சிரலாம். ஓகே, தமிழ்ல இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு ஸ்ருத்திகாவை தேடி? தமிழ் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் உங்களை தேடி தான் நான் வந்திருக்கேன். உங்க ஆஃபீஸை தேடி. ஸோ நான் இப்போ ரிகவர் ஆனோடனே இதுதான் இஸ் மை ஃபர்ஸ்ட். இது தெரியல நாளடா என்னோட லைஃப்ல நீங்க நம்ப மாட்டீங்க, ப்ராமிஸ். நான் எதுவுமே கேட்டதுக்கு ஆஃப்டர் மூவிஸ் வரைய ஒரு ஃபேஸ் என்னோட லைஃப்ல. மூவிஸ்க்கு அப்புறமா டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபேஸ் என் லைஃப்ல. மூவிஸ்க்கு அப்புறமா தான் நான் இந்த யூனிவர்சிட்டி ரேங்க், நான் சொன்னது அர்ஜுன் லைஃப்ல வந்தது, ஒரு சக்சஸ்ஃபுல் மேரேஜ், எல்லாமே அது நெக்ஸ்ட் ஃபேஸ்ல. தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு வந்து ஒன்லி பிகாஸ் கடவுள். நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல். அது நீங்க எப்படி ஃபேவரட் காட் யாரு? சிவன். ஓகே, அவர் வந்து எனக்கு கொடுத்திருக்கிற செகண்ட் லைஃப் இது. ஏன்னா நான் எப்பயோ போக வேண்டியது போல காப்பாத்தி இருக்காரு. அது ஒரு பெரிய கதை, I'll tell you அப்புறமா. ஸோ அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் எனக்கு CWC எல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் தொட்டது எல்லாம் ஃப்ளரிஷ் தான், டச் வுட், காட்ஸ் கிரேஸ். ஸோ இட் இஸ் லைக் அதனால தான் நான் வந்து நிறைய காட் கிட்ட கேட்பேன், நீங்க ஏன் எனக்கு லைஃப் திருப்பியோ கொடுத்த. ஆல்மோஸ்ட் அதை பார்த்துட்டு வந்தேன் நான். ஆனா அதுக்கப்புறமா என் லைஃப்ல எல்லாமே ஃப்ளரிஷ் ஆகுது. அப்பனா நான் அவ்வளோ வருத்து கிடையவே கிடையாது, இப்படிதான் பேசுவேன். அதுக்கப்புறமா தான் நான் இந்த அநாதாசிரமம், ஓல்ட்
ஓல்டேஜ் ஹோம்ல ரெகுலரா விசிட் லைக் டு ஈவன் கிவ் யோர் டைம். நம்ம ஏர்னிங்ஸ்ல இருந்து ரேஷன் மந்த்லி அனுப்புறது அது எல்லாமே அதுக்கப்புறமா தான் நான் ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் பண்ணதே கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு பர்பஸ்னோ when God gives you something you should share it with people who are less privileged. அதெல்லாம் எனக்கு அந்த ரியலைசேஷன்லாம் அந்த ஒரு லைஃப் இஷ்யூக்கு அப்புறமா தான் வந்தது. லைஃப் சேவிங் இதுக்கு அப்புறமா தான் வந்தது. ஸோ என்னோட லைஃப்ல நான் எதுவுமே பிளான் போடாதது தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. நான் பிளான் போட்டு நான் கேட்டு இப்ப நான் மூவி பண்ணேன், அப்ப வாய்ப்பு வரும்போது எங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டேன், போகணும்னு சொன்னேன், கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிப்பேன், நல்லா திட்டு வாங்குறனால ஐயோ நாளைக்கு நல்லா அதெல்லாம் எனக்கு நல்லா போடும். அவரே எனக்கு வந்து கொடுக்குற விஷயம் தான் நல்லா போகும். நான் அர்ஜுன் தான்ற மாதிரி like Arjun just came into my life randomly. Happy Herbs just happened. Skincare தான் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் பிளான் போட்டதே இல்லை. ஆரம்பிச்சு அது எங்கேயோ போயிடுச்சு. ஒரு பாக்கெட் மணிக்காக ஆரம்பிச்சேங்க. இன்னைக்கு 9 கண்ட்ரீஸ்க்கு கொடுக்குறோம். ஓகேங்களா, lakhs of customers. 3 பேர் தான் என் கிளைண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். 3 ஆரம்பிச்சு லட்சத்துல. ஓகே, அப்புறம் CWC. இது எல்லாமே அந்த லைஃப் சேவிங் சிச்சுவேஷன் பை சிவனுக்கு அப்புறமா தான். அங்க வந்து அவ்வளோ லவ். அப்புறம் பிக் பாஸ் ஹிந்தி எல்லாம் என் லைஃப்ல நான் யோசிக்கவே இல்லை. நான் மீடியாக்கு ரிட்டர்ன் வருவேன், CWC மக்கள் ஓட லவ் கிடைக்கும். அதை விட பெரிய விஷயம் இல்லை. காசு பண்ணலாம் சம்பாரிச்சிடலாம், அவங்க லவ் எல்லாம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம். ஸோ எனக்கு இதெல்லாம் அந்த விஷயத்துக்கு அப்புறம் தான். ஸோ ஐ டோன்ட் பிளான் எனிதிங். ஏதாவது ஒன்று வரும்போது அவரை போய் கேட்பேன். நான் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி சவுண்ட் பண்ணுவேன். பட் ஐ கோ அண்ட் ஆஸ்க் ஹிம், ஷோ மீ சைன்ஸ். இஃப் ஹி சேஸ் நோ ஐ வில் நாட் டேக் இட் அப். if he says no na அப்படினா எனக்கு அது ஒரு சைன்ஸ் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சைன் வராது. இல்லாட்டி நான் அதை மீறி அது ஒரு விஷயம் எடுத்துக்கிறேன்னா அன்னைக்கு எனக்கு டே சரியா போகாது. ஏதோ ஒண்ணு தெரியும். அவர் எப்படின்னா என்ன புத்தி கூட்டின்னு போறாரு. ஏன் எதுக்குன்னு புரியல. ஸோ அவர் அது பண்ண எனக்கு இன்னும் நிறைய பேருக்கு செஞ்சு அவரை ஹாப்பி ஆக்கணும். என்னோட கோல்ஸ்ல அப்படியே பெருசாயினே போச்சு. புரியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வெறும் அம்மா அப்பா செட்டில் பண்ணோம், அம்மா அப்பா செய்யணும். இப்போ வந்து நான் ரெகுலரா விசிட் பண்றேன் அந்த ஆசிரம்ல அந்த ஒரு 4 கேர்ள்ஸ்க்கு. அப்புறம் நான் ரெகுலரா விசிட் பண்றேன். இப்போ ஓல்டேஜ் ஹோம் ஒன்று ரெகுலரா போறேன், அவங்கள ஒரு 4 பேருக்கு. அப்புறம் அது இல்லாம நமக்கு தேடி வரும். என்னால ஏதாவது செய்ய முடியலன்னா அப்படியே அன்னைக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவேன். இது செய்யணும்ல, அதுக்கு நம்ம இன்னும் உழைக்கணும்ல, அதுக்கு இன்னும் சம்பாதிக்கணும்ல. அர்ஜுன் லைக் யூ ட்ரீம் ஃபார் யுவர் செல்ஃப், யூ ஆர் ட்ரீமிங் ஃபார் சோ மெனி பீப்புள்னா எப்படி? நல்ல ட்ரீம் தானே. இந்த ட்ரீம்னால யாருக்கு எந்த கஷ்டமும் வர போறது இல்லையே, நல்லது தானே நடக்க போகுது. ஸோ நல்லா இன்னும் பெருசா ட்ரீம் பண்ணுங்க. அவர் எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் கொடுத்தா நான் பண்ணுவேன். ஸோ ஐ ஹவ் நாட் பிளான்ட் எனிதிங். ஏதாவது ஒன்று பை த வே வந்ததுன்னா அதுக்கு சயின்ஸ் எனக்கு. நான் ஏன் இதை கேட்குறேன்னா, இப்போ தமிழ் சினிமால நீங்க வரக்கூடிய பேட்டர்ன் ஆஃப் மூவிஸ் இது எல்லாத்தையும் பாக்குறீங்க. ஏன்னா அந்த நான் சினிமா நடிக்க மாட்டேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்ததா உங்களுக்கு? இல்ல, எனக்கு CWC அப்போ வந்திருக்கும். ஆமா, என்ன படம் வந்தது? வேணாம், அப்ப வந்திருக்கு. ஏதோ பெரிய இவ்வளவு பெரிய பருப்பா இவளுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதே பெரிய விஷயம். இல்ல வேணும் வேணாம். ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு அப்போ CWC அப்போ கொஞ்சம் ஐ வாஸ் கேரிட் அவே. ஓகே பண்ணலாம், மூவி பண்ணலாம்ன்ற மாதிரி இருந்தது. பட் எவ்ரி டைம் ஐ வுட் கெட் டு தட் பாயிண்ட், somewhere something would stop me, அப்புறம் லாஸ்ட் மினிட்னா நான் இது ஆஃபீஸ் கூட போயிருக்க மாட்டேன். பட் இல்லைங்க இந்த மாதிரி ஒர்க் இருக்கு, அதனால மீட்டிங் வர முடியல. படம் வேணாங்கிறதுக்கு என்ன காரணம்? எனக்கு அதுதான். யூ ஷுட் பி குட் அட் ஒரு ஆர்ட்ல ஒரு ஸ்கில். ஓகே, இல்ல இஃப் யூ ஆர் நாட் குட் அட் தட் ஸ்கில், அந்த ஸ்கில் கத்துக்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ரெண்டுமே இல்லாதப்போ அது வந்து நம்ம நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி டேலண்டடா இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு பறிக்கிற மாதிரி ஆயிருமா? நாட் வாய்ப்பு பறிக்கிற மாதிரி, they'll do better. ஓகே ஓகே. அப்போ என்னதான் உங்களுடைய ஐடியாவா இருக்கு? என்னோட ஸ்ருதிகாக்கு என்ன வேணும்? நம்பர் 1 இது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப். ஓகே, ஏன்னா பிசினஸ் மூலமா நான் சம்பாதிக்கிறது தான் என்னால என்ன தாண்டி நிறைய பேருக்கு செய்ய முடியுது. ஓகே ஓகே ஓகே. அண்ட் டெலிவிஷன்ல ஏன் கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா, இந்த லவ்வுக்கு நான் கொஞ்சம் அடிக்ட் ஆகுறேனோ இல்லை கிரீடி ஆகிறனோன்னு எனக்கு தோணுது. அவங்க வந்து நான் யார்கிட்டயும் இது வரைய யாராவது நம்மளெல்லாம் மதிச்சு ஒருத்தவங்க போட்டோ கேட்குறாங்கன்னா, நம்ம வந்து என்னைக்குமே பை மிஸ்டேக் கூட பார்க்காம போயிடக்கூடாது. பை மிஸ்டேக் கூட யூனோ I'll say அவங்க ஐ நோ லைக் ஒரு சில பேரோட ஜெஸ்டர் நமக்கு தெரியல, தயங்குவாங்களா, ஓகே ஓகே கம், you know, because அவங்க அவ்வளவு லவ் பண்ணுவேன்னு தேவையே இல்லை. புரியுது.
ஸோ இப்போ அதுக்கு நம்ம வர்த்தான்னு கூட வர்த்து டெஃபினட்டா கிடையாது அந்த அளவுக்கு அவங்க லவ் கொடுக்குற அளவுக்கு. ஸோ அதை மீட் பண்ணணும்ன்ற மாதிரி தான் இது. சரி, ஓகே. ஸோ நீங்கள் தெளிவாக சொன்னதுனால கேட்குறேன். இப்போ பிக் பாஸ் தமிழில் சீசன் 8 போயிட்டு இருக்கு. ஹோஸ்ட் உங்களுக்கு யாருன்னு? எஸ். இப்போ ஸ்ருத்திகா வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள், சல்மான் கான் வரைக்கும் போய் சும்மா சம்பவம் செஞ்ச ஆளுன்னு சொல்லிட்டு எனக்கு தமிழ்ல வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுஃபா மேடமே கேட்டா என்ன பண்ணுவீங்க? ரூஃபா மேம் பிக் பாஸே பண்ணல. இல்ல அது தெரியும், வேற டீம் மாறிட்டாங்க. தெரியும் தெரியும் சொல்றாங்கன்னா வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? பிக் பாஸ் திருப்பி ஓட்றோம். இல்ல கேக்குறேன். ஆக்சுவலா ரூஃபா மேம்க்கு எல்லாமே தெரியும், நான் என்ன ட்ராமா கோ த்ரூ பண்ணேன்னு தெரியும். டெஃபினட்டா நான் கேட்க மாட்டாங்க. ஷீ லைக்ஸ் மீ லைக் அ மதர். ஒரு மதர் எப்படி கேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அண்ட் அந்த ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியாவது ஓகே வில் கிவ் இட் அ ஷாட் ன்னு தோணும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தோணாது. ஐயோ ரொம்ப கஷ்டங்க. நீங்க தமிழ்ல இருக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோஸ் இப்ப இருக்கிறதெல்லாம் தான் வாட்ச் பண்றீங்களா? அதுக்கான டைம் இருக்கா? நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ஒரு 2 months, அந்த 1 monthலேயே இப்போ நாங்கள் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ஸ்டோர் ஆஃப்டர் 8 years ஆஃப் ஆன்லைன். வாவ். எங்கே? வாவா ஏதோ இஏ மால்ல. மால் ரெண்ட் கேட்டா வந்து சிறப்பு செய்கிறோம். டெஃபினட்டா வாங்க. மால் ரெண்ட் கேட்டா அப்படியே. இப்போ எனக்கு ஒரு அவார்டு செரமனிக்கு போனேன். அப்போ வந்து எனக்கு மால்ல தான் கொடுத்தாங்க அவார்ட். அப்போ வந்து எனக்கு மேலே கத்துனாங்க, ஸ்டோர் எப்போ ஓப்பன் பண்றீங்க? நாங்க ரீல்ஸ்ல பார்த்தோன்னா. ஸோ செம்ம வேலை 1 month. ஃபர்ஸ்ட் 1 month நான் நெட்ஃபிளிக்ஸ் பார்த்தேன் தவிர ரியாலிட்டி ஷோ படங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க? படம் தான் பார்த்தேன். பிபி ரீல்ஸ் நிறைய பார்த்தேன். பிபி 9 ரீல்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. ஓகே, எப்படி இருக்கு? உங்களோட ஃபேவரட் யாரா இருக்காங்களா இதுல? நான் வந்து ஆனஸ்டா தான் சொல்லுவேன். சொல்லுங்க, திட்ட வேணாம் யாரையும். நான் வந்து திட்டல, யாரையும் நான் திட்டல மாட்டேன். பட் நான் ஹிந்தி பிக் பாஸ் ஒரு சீசனும் பார்த்ததில்ல என் லைஃப்லயே. ஓகே, பிகாஸ் அர்ஜுனுக்கு ஹிந்தி புரியாது, தமிழ் தான் நாங்க 2 பேரும் உட்காந்து பார்ப்போம். பிக் பாஸ் 1 to 7 பார்த்திருக்கேன். 8 நான் போயிட்டேன். ஆமா நான் பார்க்கல. 1 to 7 இந்த மாதிரி ஒரு சீசன் நான் பார்த்ததே இல்லைங்க தமிழ்ல. ரொம்ப எப்படி நீங்க பாக்குறீங்களா? எனக்கு நான் 2 days முன்னாடி பார்த்தேன். ஹோஸ்ட பத்தி சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஹோஸ்ட் இல்ல, ஹோஸ்டே வந்து அவர் என்ன, நம்ம அவர்கிட்ட எதுவுமே பேச முடியல. அவர்கிட்ட போய் எது கேட்டாலும் உட்காருன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து எனக்கு அவர் இந்த சீசன்ல, நான் போன சீசன் பார்க்கல பிகாஸ் நான் பிக் பாஸ் வரேன். இந்த சீசன்ல இந்த கண்டஸ்டன்ட்ஸ் மத்தியில அவர் கேக்குற கேள்வி எல்லாம் எனக்கு அப்படியே ஜாலியா இருக்கு. இன்னும் 2 வார்த்தை கேள்வி நறுக்கு அப்படின்னு இருக்கு. பிகாஸ் இந்த மாதிரி எப்படின்னா கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கு இந்த சீசன். ஓகே ஓகே கொஞ்சம் லைட்டா கில்மா. எனக்கு 72 நாள் ஆயிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 50 எபிசோட்ஸ்ல வந்து கெஸ் பண்ணிடலாம் இவர் டாப்ல இருப்பாரு, ஃபைனல் கண்டஸ்டன்ட்ல இருப்பாரு, டாப் 5ல இருப்பாருன்னு. பட் 72 நாள் ஆனதுக்கு அப்புறமும் இவங்க ஃபைனலிஸ்ட்னு என்னால ஒருத்தரை கூட பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியல. அதுதான் இந்த சீசனுடைய பெரிய இதுவா நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட் டைம் நான் என் பையன்லாம் நீ உட்காந்து பிக் பாஸ் பாரு, சோ வாட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சீசன்ல why are you watching this-ன்ற மாதிரி நான் அவன்கிட்ட சொன்னேன். ஏன்னா ரொம்ப கண்டென்ட் கொஞ்சம் விட்டு நான் எனக்கு எப்படி சொல்றது, புரியுது வேற மாதிரி இருக்கு தெரியல. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹோஸ்டே வந்து ஃபேமிலியா பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டாரு, கிட்ஸோட பார்க்காதீங்கன்ட்டாரு. அதுதான் இது வரைக்கும் சொல்லப்படாத விஷயம். கரெக்ட் இல்ல, அதனால தான் எனக்கு ஹோஸ்ட் பிடிச்சிருக்கு. பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டாரு அவர். அதனால ஏன் குழந்தைகளோட பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து சொல்லிட்டாரு. That's why அவர் நறுக்குன்னு கேட்கும்போது என்ஜாய். அப்படியா? ஓகே. அங்க சல்மான் கான் நறுக்குன்னு கேட்பார்ல. ஐயோ பயங்கரமா சட்டையெல்லாம் கட்டிட்டு கேட்பாரு, பயங்கரமா கோவப்படுவாரு. நிறைய சீசன் பார்த்திருக்கேன். அவர் வந்து இந்த கண்டஸ்டன்ட் வெளில போலன்னா நான் ஷோ ஹோஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அந்த கண்டஸ்டன்ட் வெளியில அனுப்பியிருக்காங்க. பயங்கரமா அவரை எதிர்த்து பேசி, அவரை மரியாதையே இல்லாம பேசி பண்ணாங்க. அந்த அதெல்லாம் அங்க நடக்குது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் பத்தியே வந்து பின்னாடி வந்து காசிப் பண்றாங்க, பேசுறாங்க. எஸ் நடந்துருக்கு. 2 days முன்னாடி நடந்திருக்கு. ஐயோ, நான் அத ரீல்ஸ் தான் இந்த சீசன் ஒரு மாதிரி இருக்குனால நான் ஃபாலோ பண்ணேன். 7 seasons நான் ஃபாலோ பண்ணேன். என்ன ஹோஸ்ட் பத்தியேவா? ஆமா, அவர் வந்து புரிஞ்சுக்கவே மாட்டாரு. ஏதாவது கேள்வி கேக்குறப்ப உட்காரு, டபால்னு ஏதா இருந்தாலும் உட்காருங்கிறாரு. அவர் என்ன எதிர்த்து என்ன பேசிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி காசிப்பிங் பண்றாங்க.
ஸோ ஒரு ஹோஸ்ட்டை பற்றி கண்டஸ்டன்ட் வந்து பேசவே கூடாது அஸ் பர் த ரூல். நீங்கள் உங்களுடைய டாஸ்க்கை பற்றி பேசிக்கலாம், உங்கள் சக விஷயங்கள் பேசலாம், ஆனால் ஹோஸ்ட்டை பற்றி பேசக்கூடாதுல்ல. அவர் உன்னை உட்கார சொல்கிறாரு. அது பிஹைண்ட் த பேக் பேசுறதை விட டைரக்டா ஹோஸ்ட் கிட்ட சார் ஐ வுட் லைக் டு ப்ளீஸ் அலோவ் மீ டு டாக்னு சொன்னா ஹோஸ்டும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆமாம், கரெக்டா? எஸ். பிஹைண்ட் த பேக் பேசும்போது தான் அது வந்து மனசு அது கஷ்டமா தப்பு. இருக்கும். அதுதான் அதை மட்டும் பேசக்கூடாது. என்ன யார்கிட்ட ப்ராப்ளமா இருந்தாலும் ஃபேஸ்ல பேசிட்டோம்னா முகத்துக்கு நேரா தப்பாவே பேசுறது. நினைச்சுக்க மாட்டாங்க. அது எபிசோட் முடிஞ்சோன்னா ஓகே என்னதான் இருந்தாலும் இவன் என்கிட்டயே வந்து சொன்னால அந்த மாதிரி தோணும். எஸ். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 15 வயசுல 10th இருந்து ஆரம்பிச்ச ஜேர்னி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டர்பிரனர், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த எதுவும் பெருசாக பிளானிங் இல்லாமல் கோ வித் த ஃப்ளோவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான சூப்பரான ஒரு என்ன கேட்டால் இது ஒரு இன்டர்வியூ மாதிரி இல்லை. 2 பேர்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து பேசி ஒரு ஸ்ருதிகாவோட எல்லா இன்டர்வியூஸும் அந்த மாதிரி தான் இருக்குது. அது வந்து நேச்சுரலாக அது அமையாது. ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த லாங் இன்டர்வியூவாக இருந்தாலும் ரொம்ப பர்சனல் ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்திருக்கு. ஸோ கீப் இன்ஸ்பைரிங். நிறைய விஷயங்கள் பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க என்ன விஷயம் பண்ணாலும் அது நல்லதாவே உங்களுக்கு அமையட்டும்னு சொல்லிட்டு இந்த எபிசோட தேங்க்யூ. ஓகே.